எவ்வளவு தேவ சமூகத்தில் நாம் நெருங்குகிறோமோ அற்புதத்தை நாம் நெருங்கி விட்டோம். அல்லேலூயா. பதில்களை நாம் நெருங்கி விட்டோம், ஆசீர்வாதங்களை நாம் நெருங்கி விட்டோம். ஆனா ஆசீர்வாதத்துக்கோ இதுக்காகலாம் இல்ல, அந்த ஓரே தேவ சமூகம் அது என்னவோ வித்தியாசமா இருக்கு. செடி எரியுதே, ஆனா அது அழியலையே. ஏன் அழியல? தேவ பிரசன்னத்துல எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்க இழக்கவே மாட்டீங்க. பிசாசு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரே பாடுங்க பிரதர் அப்படின்னு பைபிள் எங்க சொல்லல. நம் பாடுகள் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து வரும்போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் பாடுகளைத்தான் கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். கஷ்டங்கள் இல்லையா? இருக்கு. பாடுகள் இல்லையா? இருக்கு. ஆனா முடிவு என்ன? இந்த பைபிள் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்குது? பாடுல அப்படி கர்த்தர் நிறுத்திட்டார் எல்லாத்தையும். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தீர்வுப்பா, இயேசு சாகணும், அவரை சிலுவையில கொண்டு போய் கொன்னு அவர் புதைச்சு அப்படியே முடிச்சுட்டாரா? இயேசு இல்ல. அந்த பாடுகள் முடிவு என்ன? 3 நாள் ஆச்சு. 3வது நாள் மறுபடியும் உயிரோடு எழும்பினார். இதுதான் கிறிஸ்தவம். ஒரு பாடு இருக்கு, ஒரு ஒரு வழி இருக்கு, ஆனா அது முடிவுல ஒரு பெரிய மகிமை இருக்கு.